ஹிண்டன்பர்க் அறிக்கை தொடர்பாக அதானி குழுமம் விளக்கம் என்ற அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து தற்போது அதானி குழுமம் விளக்கம் தந்திருக்கிறது. இது பற்றின அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் மீண்டும் புயலை கிளப்பிய அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை பற்றிய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுக்கிறோம் என அதானி குழுமம் தற்போது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. அதானி குழுமம் முறைகேடுகளுக்கு பயன்படுத்திய போலி நிறுவனங்களின் பங்குகள் வைத்துள்ள செபி அமைப்பு தலைவருக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலை பார்த்திருந்தோம். நாம் இதற்கு முன்னதாக தற்போது ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கைகள் தவறானவை என அதானி குழுமம் தற்போது விளக்கம் ஒன்றை தந்திருக்கிறது. இந்தியாவில் மீண்டும் புயலை குழப்பிய அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை பற்றிய ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கை முற்றிலும் தவறானது என தற்போது அதானி குழுமம் விளக்கம் தந்திருக்கிறது. ஹிண்டன்பர்க் அறிக்கை தொடர்பாக அதானி குழுமம் தற்போது விளக்கம் ஒன்றை தந்திருக்கிறது. ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கை முற்றிலும் தவறானவை என அதானி குழுமம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் மீண்டும் புயலை குழப்பி இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை பற்றி ஹிண்டன்பர்க்கினுடைய அறிக்கை முற்றிலும் தவறானவை என அதானி குழுமம் தற்போது விளக்கம் ஒன்றை தந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வசூரியன். வணக்கம் செல்வசூரியன். ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்தும் அதானி குழுமத்தினுடைய விளக்கம் குறித்தும் தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம். ஹிண்டன்பர்க் என்கிற ஆராய்ச்சி நிறுவனம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனை மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அரசிற்கு இருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்றன என்கிற தரவுகளை ஆராய்ந்து அதில் ஏதேனும் முறைகேடு ஏற்பட்டால் அதனை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கிறது. ஒரு தனியார் நிறுவனமாக அமெரிக்காவை மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அதானி தொடர்பான தரவுகளை வெளியிட்டது ஹிண்டன்பர்க் நிறுவனம். அதுல அதானி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு அவரின் பங்குகளின் விலையை மிகவும் உயர்த்தி காட்டியிருப்பதாக ஒரு தரவுகள் என்பது வெளியிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் செபி, அதாவது இந்திய பங்குச்சந்தை தர நிர்ணய ஆணையம், அந்த நிறுவனத்துடன் இணைந்து அவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருப்பதாக அந்த தரவுகள் என்பதை வெளியிட்டது. அதன் பின்னராக கூட இந்திய பங்குச்சந்தைகளில் இருக்கக்கூடிய அந்த நடந்த அந்த முறைகேடை ஆராய்வதற்காகவும் அதனை விசாரணை நடத்துவதற்காகவும் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு தற்போது மீண்டும் சர்ச்சையில சிக்கி இருக்கிறது. ஹிண்டன்பர்க் மீண்டும் ஒரு தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. அதுல செபியின் உறுப்பினர் செயலராக இருக்கக்கூடிய மொஹபாய் பூரி என்பவர் அதானியின் வெளிநாட்டு கம்பெனிகள்ல அவர் நிதியை முதலீடு செய்திருப்பதாக ஒரு தகவல் என்பதை ஹிண்டன்பர்க் இன்று இரவு வெளியிட்டிருந்தது. அதன்படி பார்த்தோம் என்றால் அதானிக்கு சொந்தமான இந்த செல் கம்பெனிகள் என அழைப்பார்கள், அதாவது போலியான நிறுவனங்கள். அந்த நிறுவனத்துல எந்த செயல்பாடும் இருக்காது, வெறும் நிறுவனத்தின் பெயர் மட்டுமே இருக்கும். அந்த நிறுவனத்தின் பெயரை வைத்துக் கொண்டு நிதி என்பது ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு முறைகேடாக பரிவர்த்தனை செய்யப்படும். அந்த கம்பெனிகள்ல இந்த மொஹபாய் பூரி என்பவர் அவர் அந்த நிதியை முதலீடு செய்திருப்பதாகவும் அவருமே இந்த அதானியின் இந்த ஊழல்ல அந்த முறைகேட்டுல உள்ளே அவருடைய பங்கும் இருப்பதாகவும் ஒரு தரவு என்பதை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில அதானி நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் தரவுகள் அனைத்தும் பொய்யானது, அது சட்டத்திற்கு புறம்பான சில தகவல்கள் இருக்கிறது, அதே போல ஹிண்டன்பர்க் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தோம்னால் கால இடைவெளி என்பது மாறுபாடு இருக்கிறது, அதுல உண்மைத்தன்மை சரியாக இல்லை என கூறி அந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த போது கூட அதானி நிறுவனம் அது முழுவதும் பொய்யானது, இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய தரவுகள் அனைத்தும் பொய்யானது, இதை அனைத்தும் அதானி நிறுவனம் கூறியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அதானி நிர்வாகம் என்பது நிரூபித்து காட்டும். நாங்கள் முறையான வரி செலுத்தி அரசின் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நிறுவனத்தை நடத்தி வருகிறோம் என தெரிவித்திருந்தது. அதே போல மீண்டும் தற்போது ஹிண்டன்பர்க் வெளியிடக்கூடிய அறிக்கைக்கு அவர்கள் அதே மாதிரியான ஒரு பதிலைத்தான் அளித்திருக்கிறார்கள். ஹிண்டன்பர்க் தெரிவித்திருக்கக்கூடிய தரவுகள் அனைத்தும் முழுவதும் தவறானது. அதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது கால அளவுகள் என்பது இடைவெளி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தரவுகள் அனைத்தும் வெளியிடுவது என்பது சட்டத்திற்கு புறமானது என்கிற கருத்தை கூட சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கருத்தை தெரிவித்து அதானி நிறுவனத்தின் செய்தி தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்கிறார் சூர்யா.
ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்தும் இது குறித்து அதானி குழுமத்தினுடைய விளக்கம் குறித்தும் கூடுதல் தரவுகளுக்கு நன்றி செல்வா.